பவித்ரா, புதுச்சேரியில் நடைபெற்ற அந்த கொடூரமான கொலை சம்பவத்தை தொடர்ந்து அந்த சிறுமியின் இறுதி ஊர்வலத்தில் இப்போது பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்க்க முடிகிறது. புதுச்சேரி முக்தியால்பேட்டை சோலை நகர் பகுதியில் வீட்டின் முன்னே விளையாடி கொண்டிருந்த அந்த 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த 9 வயது சிறுமி கஞ்சா போதை ஆசாமிகளால் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டு கால்வாயில் வீசப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் சோகத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. டெல்லியில் ஓடும் பேருந்தில் நிர்பயா படுகொலை சம்பவம் எந்த அளவுக்கு ஒரு மக்களிடையே கோபத்தையும் கொந்தளிப்பையும் வேதனையையும் துயரத்தையும் ஏற்படுத்தியதோ அதற்கு நிகராக புதுச்சேரியில் இந்த 9 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்குள்ளாகி அருகில் உள்ள கால்வாயில் சாக்கு மூட்டையில் அந்த சிறுமியை கொலை செய்து வீசிய கொடியவர்களை உடனடியாக தண்டிக்க வேண்டும், அவர்களுக்கு கூடுதல் தண்டனை வழங்க வேண்டும் என்று நேற்று முதல் புதுச்சேரி முழுவதுமே மக்கள் கடுமையான கொந்தளிப்பில் கோபத்தில் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அவரின் இறுதி ஊர்வலம் இப்போது முக்தியால்பேட்டை பகுதியிலிருந்து அந்த சிறுமி படித்த பள்ளியின் அவரோடு உடன் படித்த தோழிகள், நண்பர்கள் மற்றும் அந்த வீதியில் உள்ள சோலை நகர் வீதியில் உள்ள பல்வேறு குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சிறுமியின் பெற்றோர், உறவினர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் என பல்வேறு தரப்பினரும் இந்த இறுதி ஊர்வலத்தில் கண்ணீர் மல்க கலந்து கொண்டுள்ள அந்த காட்சி நெஞ்சை நிகழச் செய்யக்கூடியதாக இருக்கிறது. உறவினர்களால், பெற்றோர்களால் தாங்க முடியாத சோகத்தை ஏற்படுத்திவிட்டு அந்த துயரமான நிகழ்வை நினைக்கும் பொழுதெல்லாம் கலங்க வைக்கும் அளவுக்கு அந்த கொடூரம் நடந்திருக்கிறது. 4 நாட்கள் அந்த சிறுமியை கடத்தி அடைத்து வைத்து மிரட்டி கொலையும் செய்த அந்த கொடூரத்திற்கு காரணம் கஞ்சா போதைப் பொருள் தான் என்பது பொதுவான குற்றச்சாட்டாக இருந்தாலும் அந்த குற்ற செயலையும் போதைப் பொருள் பயன்பாட்டை ஒழிப்பதற்குமான ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டிய அவசியம் தற்போது இந்த புதுவை சிறுமி கொலையின் மூலமாக ஏற்பட்டு விட்டது என்பதுதான் பொதுமக்களின் கருத்தாகவும் சமூகத்தின் கருத்தாகவும் இருக்கிறது. பெற்றோர்களால் அந்த சிறுமிகளை முழு நேரமும் கண்காணிக்க இயலாத ஒரு சூழ்நிலையில் இது போன்ற கஞ்சா போதை ஆசாமிகள் கொடூரமாக ஒரு சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கி அவளை கொடூரமாக கொலை செய்து கால்வாயில் வீசும் அளவுக்கு கல் நெஞ்சம் படைத்தவர்களாக அந்த குற்றவாளிகள் இருந்திருப்பது புதுவை மாநிலம் மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, அனைத்து தரப்பினரிடமே அது நெஞ்சை பதறச் செய்வதாக இருக்கிறது. அனைத்து தரப்பினரும் இந்த குற்றச்செயல் இனிமேல் நடைபெறாமல் இருக்க என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கேள்வி மற்றும் இயலாமை, ஆற்றாமை ஆகியவை இந்த இறுதி ஊர்வலத்தின் போது நாம் சாலையின் இருமருங்கிலும் பொதுமக்களிடையே காண முடிகிறது. புதுவையில் மட்டுமல்ல, தமிழகத்திலும் இந்த துயர சோக கொடூர நிகழ்வு, இந்த குற்றச்சாட்டிற்கு ஆளான நபர்கள் கொடூரமாக கொலை செய்த அந்த நபர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும், சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு கடுமையான தண்டனையை, மரண தண்டனை அளிக்க வேண்டும் என்று நேற்றே அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குமுறிய, கொந்தளித்த, ஆவேசப்பட்ட காட்சிகளை தான் நாம் காண முடிந்தது.